உண்டாகட்டும். இந்த ஆராதனை வேளையிலே மீண்டுமாய் நம்மளை பார்ப்பதில் அதிக சந்தோஷம். இந்த ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக. அவர் தேடி வந்திருக்கிற தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த ஆராதனைக்கு ஆதாரமாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே சோத்திரம். எங்களோடு கூட இருப்பவரே சோத்திரம். இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து கொடுங்க. நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே, ஜெபங்கள், செய்திகள் எல்லாவற்றும் கருத்தில் வைக்கிறையா. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ராஜா. ஆராதனை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. நாங்கள் விரும்பியாக வந்து விரும்பியாக போகாதபடி ஒரு நிறைவான ஆசீர்வாதத்துக்கு கடந்து செல்ல நீர் எங்களோட கூட இடைப்படுங்க, ஆசீர்வதிங்க. அதற்கு முன்பாக நீ தரைமட்டமாய் தாழ்த்துகிறேன். கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்டதுனால கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா, பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் பாடப் போகிறோம். என்ன தவம் செய்தேனோ ஏசையா. கர்த்தர் இந்த பாடலை அடியனுக்கு தந்தார். என்ன தவம் செய்த நான் அவருடைய பிள்ளையாய் மாற ஒரு தவமும் நான் செய்யவில்லை. கர்த்தர் ஈவா என்னை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டார். கரலை தட்டி என்ன தவம் செய்தேனோ ஏசையா, நானும் அது பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள. என்ன தவம் செய்தேனோ ஏசையா, நானும் அது பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள. என் வாழ்விலும் நீ, என் தாழ்விலும் நீ, என் வாழ்விலும் நீ, என் தாழ்விலும் நீ, தினந்தோறும் என்னை நீர் நினைத்தீ, தினந்தோறும் என்னை நீர் நினைத்தீ. என்ன தவம் செய்தேனோ ஏசையா, நானும் அது பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள. என்ன தவம் செய்தேனோ ஏசையா, நானும் அது பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள. பாவத்திலே பிறந்தவனா, பாவியாக வாழ்ந்தவனா, பாவத்திலே பிறந்தவனா, பாவியாக வாழ்ந்தவனா, என்னை பரிசுத்தமாக்கிடவே உம் பரிசுத்த ரத்தம் சிந்தினீ. என்னை பரிசுத்தமாக்கிடவே உம் பரிசுத்த ரத்தம் சிந்தினீ. என் வாழ்விலும் நீ, என் தாழ்விலும் நீ, என் வாழ்விலும் நீ, என் தாழ்விலும் நீ, தினந்தோறும் என்னை நீர் நினைத்தீ, தினந்தோறும் என்னை நீர் நினைத்தீ. என்ன தவம் செய்தேனோ ஏசையா, நானும் அது பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள. என்ன தவம் செய்தேனோ ஏசையா, நானும் அது பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள. பாதை தெரியாத ஆட்டை போல ஒரு நாளில் நான் அலைந்து திரிந்தேன். ஆனால் நல்ல மேய்ப்பனாக என் இயேசு வந்தார். பாதை தெரியாத ஆட்டை போல நான் அலைந்து திரிந்தேனையா. பாதை தெரியாத ஆட்டை போல நான் அலைந்து திரிந்தேனையா. நல்ல மேய்ப்பனாகவே என்னை தேடி வந்தீரையா. நல்ல மேய்ப்பனாகவே என்னை தேடி வந்தீரையா. என்
வாழ்விலும் நீ, என் தாழ்விலும் நீ, என் வாழ்விலும் நீ, என் தாழ்விலும் நீ, தினந்தோறும் என்னை நீ நினைத்தீ, தினந்தோறும் என்னை நீ நினைத்தீ. என்ன தவம் செய்தேனோ ஏசையா, நானும் அது பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள. என்ன தவம் செய்தேனோ ஏசையா, நானும் அது பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள. என் வாழ்விலும் நீர், என் தாழ்விலும் நீர், என் வாழ்விலும் நீர், என் தாழ்விலும் நீர், தினந்தோறும் என்னை நீர் நினைத்தீர், தினந்தோறும் என்னை நீர் நினைத்தீர், தினந்தோறும் என்னை நீர் நினைத்தீர், தினந்தோறும் என்னை நீர் நினைத்தீர், தினந்தோறும் என்னை நீர் நினைத்தீர். அல்லேலூயா. தினந்தோறும் நம்மை நினைக்கிற தேவன். இன்னொரு பாடல் நாம் பாட போகிறோம். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அருமையான ஃபாதர் ஃப்ரெட்மன்ஸ் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க. கரலை தட்டி உற்சாகமா நாம் பாடலாமா? Praise the Lord. Thank you, my Father. Thank you, Lord. Praise the name of Jesus. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, இந்த அடியார்களை தேடி வந்தீரே உமக்கு நன்றி ஐயா. தெரிந்து கொண்டீரே உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடைவிடா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நீதி தேவனே நன்றி
ஈடில்லா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் மாற்றி கொடுப்பாராக. கண்களை மூடுவோம். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தீரையா, சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா. ஜெபசித்தியோடு கண்களை மூடிய வண்ணமாய் இந்த பாடலை கருத்துக்களை உணர்ந்து நாம் பாடப்போகிறோம். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும், அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும், உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. நீரே மெய்யான தேவன், நீரே ஜீவனுள்ள தேவன், நீரே நித்திய ராஜாவே, நீரே சமாதான பிரபு, நீரே மெய்யான தெய்வம், நீரே ஜீவனுள்ள தேவன், நீரே மெய்யான தெய்வம், நீரே ஜீவனுள்ள தேவன், நீரே நித்திய ராஜாவே, நீரே சமாதான பிரபுவே, நீரே நித்திய ராஜாவே, நீரே சமாதான பிரபுவே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஆராதனை. Praise the Lord. நிறைய கண்மலை, நிறைய கோட்டை, நிறைய நடைக்கலம், நிறைய இந்த தஞ்சம். நீரே எந்தன் கண்மலை, நீரே எந்தன் கோட்டை, நீரே
கண்மலை, நீரே எந்தன் கோட்டை, நீரே என் அடைக்கலம், நீரே எந்தன் தஞ்சம், நீரே எந்தன் அடைக்கலம், நீரே எந்தன் தஞ்சம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மீண்டும் வரிசை பாடுவோம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. ஆண்டவரே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவரே உமக்கு முன்பதாக நான் வைக்கிறேன். மீண்டும் என்னை தலை தூக்காதபடி அப்பா, அது மாண்டு மடியட்டும். இந்த வேண்டாத பலவீனங்கள் மடியட்டும். ஆண்டவரே, நாங்கள் உங்க பிள்ளைங்க. சத்துரு எவனை விடுங்களாம் கட்சிக்கிற சிங்கம் போல பலவிசி வகை தேடிக் கொண்டிருந்த நாட்களில் வேண்டாத பலவீனத்தை உண்டு கொடுக்கிற பொருளாத ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். இந்த mighty name of Jesus. ஆண்டவரே, வேண்டாத பலவீனங்கள் எல்லாத்தையும் பாதத்தில் வைக்கிறது ராஜா. Thank you Lord, thank you Lord. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றேன். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையா என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன் பாபா. கொடுத்தேனையா வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. ஆண்டவரே, என் கண்களை தூய்மையாக்கப்பா. தகப்பனே, என் கண்ணை தூய்மையாக்கப்பா. பார்க்கிறதெல்லாம் இச்சிக்கப்படாது ராஜா. இதை பெருமை மேட்டிமையெல்லாம் எடுத்து கொடுக்கிறாச்சா. என் கண்கள் தூய்மையாக்கட்டும். கர்த்தா, உம்மை நான் பார்க்கணையா டேடி, தினந்தோறும் நான் பார்க்க வேண்டும் ராஜா. என் கண்களை தூய்மையாக்குங்க, என் கண்களை தூய்மையாக்குங்க. அதே போல என் காதுகளை திறந்துடட்டும். உடைய குரலை நான் கேட்க வேண்டுமையா. உடைய மெல்லிய குரலை நான் கேட்கணையா. மோசையை கூப்பிட்ட அந்த குரல் கேட்கணையா. சாமியை கூப்பிட்ட குரல் என் காதலை கேட்கட்ட மாட்டது. அப்பா, என்னை கூப்பிடுங்கப்பா. என்னை பேரை சொல்லி கூப்பிடுகிறார். எங்க மக்களை கூப்பிடுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட மக்களை பேரை சொல்லி கூப்பிடுகிறார். நன்றி 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 ராஜா. சோதரம் கண்கள் தூய்மையாக்கோ கர்த்தா, உம்மை பார்க்கணும். கண்கள் தூய்மையாக்கோ கர்த்தா, உம்மை பார்க்கணும்.
வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. Praise the Lord. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறேன். அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஏசப்பா செய்த நன்மைகள் நினைக்கிறேன். அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஏசப்பா செய்த நன்மைகள் நினைக்கிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. 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 நீரே மெய்யான தெய்வம், நீரே ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, நீரே நித்திய ராஜாவே, நீரே சமாதான பிரபப்பா. இந்த உலகத்தில் மெய்யான தெய்வம் நீரையா. நீர்களை நீ தெரிந்து கொண்டதற்கு நன்றி அப்பா. நீரே எந்தன் கண்மலை, நீரே எந்தன் கோட்டை, நீரே என் அடைக்கலம், நீரே எந்தன் தஞ்சமாட்டர். கோடான கோடி நன்றி ஐயா. இந்த ஆராதனை வேளையிலே நீர் இறங்கி வந்ததற்கு நன்றி அப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தினதற்கு நன்றி ராஜா. எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களையே நாங்கள் தாழ்த்துகிறோம் ஐயா. எங்களையே உமக்காக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்கள் இருதயத்தில் வாரும் ஐயா. எங்களை நீர் ஆளுகை செய்யுங்க, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. அந்த கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் மகனே மகனேன்னு சொல்லி அழைத்து எங்களை போஷித்து அரவணைத்து பாதுகாத்து வருகிறதே, உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஐயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபட இருந்தன அறிந்திருக்கிறோம் ராஜா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலையிலும் நம்முடைய தேவன் அவர் மரணப்படுதல் நடத்துவார்கள். நாங்கள் மறிக்கிறவர்களாய் நடத்துகிற தகப்பனே நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே. எங்கள் மேல் கிருபையா இருந்ததற்கு நன்றி அப்பா. எங்கள் மேல் பாசமா இருந்ததற்கு நன்றி. எங்கள் மேல் தஞ்சமா இருந்ததற்கு நன்றி. எங்களுக்கு அடைக்கலமா இருந்ததற்கு நன்றி. கோடான கோடி நன்றி ஐயா. இந்த ஆராதனை அங்கீகரித்து கொண்டதற்கு நன்றி அப்பா. நீர் வந்ததற்கு நன்றி சுவாமி. ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பெற நடத்துங்க, உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. நான் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தரை பாடினோம், கர்த்தரை ஆராதித்தோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். ஆவிக்குரிய மன்னாவை நம்ம இருதயத்துக்கு கர்த்தர் நம்முடைய ஆத்துமாக்கு கொடுத்ததாக தேவன் கிருபை செய்வாராக. சங்கீதம் 33 சங்கீதம் 19 வசனம். பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. மீண்டும் படிங்க. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தேவன் அடியை மறைத்து கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் பேசுவாராக. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கும். பஞ்சத்தில் அவர்களை, எவர்களை? கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை பஞ்சத்தில உயிரோடு காக்கும். ஒரு மனிதனும் ஜனங்கள் வாழ வேண்டும் சொன்னால் சாப்பாடு தேவை. அந்த சாப்பாடு சாப்பிட்டால் தான் உயிரோடு வாழ முடியும். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை காப்பதுதான் அவருடைய வேலையே. எங்கெல்லாம் உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களை பாதுகாப்பதே அவருடைய நோக்கமா இருக்கிறது. இங்கு நாம் பார்த்தோம், பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும்
கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. பஞ்சம் என்றால் என்ன? பஞ்சம் ஒரு தேசத்துடைய ராஜா இன்னொரு தேசத்தை அவன் முற்றுகை போட்டானா அதன் மூலியமாக வருகிற பஞ்சம் ஒன்று. இரண்டாவது பஞ்சம் இயற்கையாய் கர்த்தரே இயற்கையாய் உண்டு பண்ணுகிற பஞ்சம் ஒன்று. ரெண்டு. மூன்றாவது ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தை நிமித்தமாய் உண்டாகிற பஞ்சம். ஆனா எந்த பஞ்சமானாலும் கூட கர்த்தர் தம் பிள்ளைகளை உயிரோடு காக்கவும் அவருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறதாம். இப்போ பஞ்சத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24 நாம் பார்க்க போகிறோம். இந்த கொடிய பஞ்சம் சீரியா ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். இந்த பஞ்சம் எப்படி வந்தது சொன்னால், இன்னொரு ராஜா இன்னொரு ராஜ்யத்தை முற்றுகை போட்டான். இந்த கொடிய பஞ்சம் ஒரு ராஜாவால வந்தது. அந்த பஞ்சம் எவ்வளவு கொடுமை என்று நம்ம பார்க்க போறோம். படிங்க, 25 படிங்க. அதனாலே சமரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அதனாலே சமரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை என்பது வெள்ளி காசுக்கும், ஒரு தலை 80 வெள்ளி காசுக்கும், 80 வெள்ளி காசுக்கும் புறாக்கள் போடுகிற கற்பம். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். முற்றுகை போட்டது நிமித்தமாய் சமாரியாயில கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்ப கொடிய பஞ்சம் உண்டாகும் போது ஒரு கழுத தலை 80 வெள்ளி காசுக்கும், புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிர் 5 வெள்ளி காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டான். எனக்கு அன்பானவர்களே, ஒரு கழுத தலை தின்னுவதற்கு கூட 80 வெள்ளி காசு கொடுத்துதான் வாங்கணும். இந்த புறாக்களுக்கு போடுகிற இந்த பயிர் 5 வெள்ளி காசு கொடுத்துதான் வாங்கி சாப்பிடணும். அவ்வளவு கொடுமையான பஞ்சத்துக்குள்ள இந்த ராஜா உண்டாக்கிட்டான். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவே, ராஜாவாகிய ஆண்டவனே, ரட்சியம் என்றார். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதினாலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆளில் இருந்தா என்று சொல்லி, ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றார். 2 சகோதரிங்க அந்த கொடிய பஞ்சத்துல பேசுறாங்க. இன்னைக்கு உன் பிள்ளைய கொடுத்துருமா, நம்ம சமைச்சு சாப்பிட்டுலாம், நாளைக்கு என்னுடைய பிள்ளைய நான் தரேன், நம்ம சமைச்சு சாப்பிட்டுலாம். அவ்வளவு கொடிய பஞ்சம். அந்த ராஜாவனால் ஏற்பட்ட இது பஞ்சம். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம், மறுநாளில் நான் இவளை நோக்கி, உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றார். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரட்டுடுத்தி கொண்டு இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இது ஒரு ராஜாவினால ஏற்படுத்தப்பட்ட ஒரு பஞ்சம். அதே போல முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் நாட்களில் வந்த பஞ்சம், அது இயற்கையான பஞ்சம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10 பார்க்கும்போது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10 அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். பஞ்சத்தில
தம்முடைய பிள்ளைகளை உயிரோடு காக்கத்தக்கதாக கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருந்தது. இந்த பஞ்சத்துல பார்க்கிறோம் 8ஆம் வசனம், பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் தேசத்தையும் இனத்தையும் உன் குடும்பத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போயிட்டு சொன்னார். அதன்படியே அவன் கீழ்ப்படிந்து நடந்து போனான். ஆனா முதல் சோதனை அவனுக்கு பஞ்சம் தான் வந்தது. ஆனா அந்த பஞ்சத்திலும் நாம் பார்த்த பிரகாரமாய் கர்த்தருடைய கண்கள் ஆபிரகாம் மேல இருந்தது. அவர் சொல்லிட்டார், சங்கீதம் 33:19 பார்க்கும்போது, உயிரோடு காக்கவும் என்னுடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. இந்த பஞ்சத்துல கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருந்தது. அதே போல ஈசாக்கு காலத்திலும் பார்க்கிறோம், ஒரு பஞ்சம் வந்தது. ஈசாக்கு காலத்திலும் பஞ்சம் வந்தது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராகுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் இடத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்களை யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். எனக்கு அன்பானவர்களே, இது கர்த்தரால், அதாவது இயற்கையால் வந்த பஞ்சம். ஆபிரகாம் காலத்தில் வந்த பஞ்சம், ஈசாக்கு காலத்தில் வந்த பஞ்சம், யாக்கோபு காலத்திலும் பஞ்சம் வந்தது. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஈசாக்கு காலத்திலே பஞ்சம் உண்டாதனால எகிப்திலே தானியங்கள் விற்கப்படுவதை யாக்கோபு கண்டார். காரணம், பஞ்சம் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை காக்க, உயிரோடு காக்க கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருந்தனால ஏற்கனவே யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பை கர்த்தர் இந்த எகிப்தில அதிபராய் கர்த்தர் மாற்றிட்டார். எகிப்திலே தானியம் உண்டு என்று யாக்கோபு அறிந்து தன் குமாரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்தில தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன், நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியங்களை கொள்ள எகிப்துக்கு போனார்கள். யோசேப்பின் தம்பியாகிய பென்யமீனுக்கும் ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவன் சகோதரோட அனுப்பவில்லை. கானான் தேசத்துல பஞ்சம் உண்டாயினபடியால் தானியம் கொள்ள போகிறவர்களுடன் கூட இஸ்ரவேலின் குமாரனும் போனார்கள். யோசேப்பு அந்த தேசத்துல அதிகாரி இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற விழுந்து தரையில விழுந்து அவனை வணங்கினார்கள். எனக்கு அன்பானவர்களே, முதல்ல பார்த்தோம் ஒரு ராஜாவினால் ஏற்பட்ட ஒரு பஞ்சம். இரண்டாவது பார்த்தோம் ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துல இயற்கையான வந்த பஞ்சம். ஈசாக்கு காலத்திலே இயற்கையான வந்த பஞ்சம். யாக்கோபு காலத்திலே கானான் தேசத்திலே இயற்கையான பஞ்சத்தை உண்டாக்கினார். நியாயாதிபதி புஸ்தகத்தில் பார்க்கும்போது நகோமி ரூத் காலத்தில் பார்க்கும்போது நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்ப யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரோடு மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, பஞ்சத்திலே தம்முடைய பிள்ளைகளை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமா இருக்கிறதை நகோமி அந்த எலிமெலேக்கு இவர்கள்
கர்த்தரை நம்பாது போனதுனால மோவாப் தேசத்துக்கு போனார்கள். மோவாப் தேசத்துக்கு போன பிற்பாடு அங்க சஞ்சரிக்கிற வழியில முதல்ல கணவர் மரித்தார், இரண்டாவது 2 பிள்ளைகள் மரித்தார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உயிரோடு காக்கத்தக்கதாக அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. இங்கு ஒரு பஞ்சத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். அந்த பஞ்சம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9 பார்க்கும்போது இது ஒரு ஊழியக்காரனால ஏற்படுகிற ஒரு பஞ்சம். எசையா 44ஆம் அதிகாரம் 26 பார்க்கும்போது நான் என் ஊழியக்காரனின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானங்களிலே ஆலோசனை நிறைவேற்றுவார். அந்த ஆகாப் ராஜா பார்த்து சொல்றார், எலியா, இன்று முதல் கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு இன்று முதல் கொண்டு பனியும் மழையும் பெய்யாது என்று சொன்னார். அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிலைப்படுத்தினார். எனக்கு அன்பார்களே, எந்த பஞ்சம் வந்தாலும் கூட கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உயிரோடு காக்க கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கிறது. எனக்கு அன்பார்களே, கர்த்தர் சொன்னதுதான். சிங்கக்குட்டிகள் தாட்சித்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது என்று சொல்லி பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 9 பார்க்கிறார். எலியாக்கு சொல்றாரு, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவிக்கு கட்டளிட்டேன் என்றார். அவர் அப்படியே போறார். போன பிற்பாடு அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்து போனான். அந்த பட்டணத்தில் ஒலிவக வாசலில் அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தான். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறது கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்று கேட்டான். இந்த ஏழை விதவி கர்த்தரை நம்புகிறவள், தேவனுக்கு பயந்து நடக்கிறவள், ஊழியர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவள். அவள் தண்ணி கொண்டு போகும்போது வரும்போது கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, அம்மா, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையிலே 1 பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் இடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகுகளை பொறுக்கிறேன் என்றார். இந்த பஞ்சம் எலியா தீர்க்கதரிசியினால் ஏற்பட்ட ஒரு பஞ்சம். ஊழியர்களுடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிற தேவன், ஸ்தானாதிபதிகளை நிலைப்படுத்துகிற தேவன். அது எந்த பஞ்சமா இருந்தாலும் சரி, எந்த கொடிய பஞ்சம் வந்தாலும் சரி, எந்த கொடிய நோய் வந்தாலும் சரி, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உயிரோடு காக்கவர், சுகமாய் காக்கவும் பத்திரமாய் காக்கவும் அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. நான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க பார்க்கிறோம், சாரிபாத் என்ற விதை வீட்டுக்கு எலியாவை கொண்டு போறார். கொண்டு போன பிற்பாடு அவள் அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி இடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாருக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றார். அந்த ஏழை விதவி ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, ஊழியக்காரர் நாம் கீழ்ப்படுகிறோமா? சபை போதகருக்கு கீழ்ப்படுகிறோமா? அனுதினம் கர்த்தரை தேடுறோமா? வேத புஸ்தகம் எடுத்து படிக்கிறோமா? வேத புஸ்தகத்தில் கர்த்தர் என்ன சொல்றா சொல்லி கேட்கிறோமா? கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்ப்போம். அந்த ஏழை விதவி ஊழியக்காரன் சொல்லை கேட்டு முதல் அடையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. பாருங்க என்ன நடந்துச்சு பாருங்க. அவள் போய் எலியாவின் சொல்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். எவ்வளவு தெரியுமா? 3 வருஷ காலங்கள் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. கொஞ்சோண்டு மாவு தாங்க, கொஞ்சோண்டு எண்ணெய் தாங்க. ஆனா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருந்தது. ஹல்லேலூயா! என கண்பானவர்களே, பாருங்க, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழிந்து போகவில்லை,
கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவில்லை. நம்முடைய ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். நம்முடைய ஆண்டவர் நம்மை பேர சொல்லி அழைக்கிற தேவன். முதல்ல நம்ம பார்த்தோம் ஒரு ராஜாவினால் ஏற்பட்ட பஞ்சம். இரண்டாவது பார்த்தோம் ஈசாக்கு ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களில் பஞ்சம் வந்தது. ஆபிரகாமுடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். ஈசாக்குடைய நாட்களிலே பஞ்சம் வந்தது. ஈசாக்கும் அவருடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். யாக்கோபு காலத்தில் பஞ்சம் வந்தது. யாக்கோபுடைய பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாத்தார். ஆனா ரூத்து சரித்திரத்தில் பார்க்கும்போது கர்த்தர் என்னை பாதுகாப்பார், என்னை உயிரோடு வைப்பார், அந்த வசனத்தை அவர்கள் கை கொள்ளாமல் மோவாப் தேசத்துக்கு போனது நிமித்தமாய் அந்த வாழ்க்கையில பெரிய அடி விழுந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தரை விட்டு ஒருவேளை தூரம் போயிருக்கிறோமா, வந்து விடுவோம், ஆண்டவர் சமத்துக்கு வந்து விடுவோம், அவரை நோக்கி பார்ப்போம். அவரை விட்டுட்டு நம்ம வாழணும்னு சொன்னா வாழ முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கு. அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், பாசம் நிறைந்தவர், நம்மை விசாரிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், எல்லாவற்றையும் செய்கிறவர். எப்பேற்பட்ட பஞ்சம் வந்தாலும் கூட தம்முடைய பிள்ளைகளை உயிரோடு காக்கிறவர். சங்கீதத்தில் பார்க்கிறோம், 34ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம், சிங்கக்குட்டிகள் தாட்சிந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது, ஒரு நன்மையும் குறைப்படாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அவரை நாம் கெட்டியா பிடித்துக் கொள்வோம், அவருடைய சமூகத்தில் வருவோம், அவருடைய பாதத்தில் அமர்வோம். கர்த்தர் என்ன சொல்றாரு அதன்படி நாம் கீழ்ப்பிடித்து நடக்கும்போது எப்பேற்பட்ட பஞ்சம் வந்தாலும் சரி. எப்போது அதாவது இப்போ கொரோனா வைரஸ் நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பேற்பட்ட கொடிய வைரஸ் நாட்கள் வந்தாலும் கூட கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உயிரோடு காக்கும் அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்குது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற நல்ல பரிசுத்த நல்ல ஆண்டவரே, அப்பா, சங்கீதம் 33:19 பார்த்தோமையா, பஞ்சத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளை உயிரோடு காக்கவும், உயிரோடு காக்கவும் உம்முடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருந்ததை கண்டியப்பா. அது எப்பேற்பட்ட பஞ்சம் வந்தாலும் சரி, மனிதர்களால் உண்டாக்குன பஞ்சமா இருந்தாலும் சரி, ஊழியக்கார மூலியமாய் வந்த பஞ்சமா இருந்தாலும் சரி, இயற்கையாய் வந்த பஞ்சமா இருந்தாலும் சரி, அப்பா, நீர் எல்லா மக்களுக்கும் சுகத்தையும் பலத்தையும் தீர்காசை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற எங்களை நீங்க உயிரோடு காக்கும், உயிரோடு காக்கும். பஞ்சத்திலே ஆகாரத்தை கொடுத்து ஆண்டவரே போஷித்து வருகிறே, நன்றி அப்பா. பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதைவித்தான், 100 மடங்கு அறுவடை செய்தால் சொல்லி பார்க்கணும்யா. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்க ஒரு சமூகத்தில் ஓடோடி வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் மேல் கிருபையானப்பா. அப்பா, எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீங்கப்பா, எங்களுக்கு மீட்பை சம்பாதித்து கொடுத்தீங்கப்பா, இப்படி ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். அவர் மரண பரிதம் நடத்துவார் சொல்லுகிற தேவன். நாங்கள் மறிக்கிறோமா நடத்துகிற தகப்பனே, நன்றி அப்பா. எப்பேற்பட்ட பஞ்சம் இந்த உலகத்தில் வந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளை உயிரோடு காக்க உடைய கண்கள் எங்க மேல நோக்கமா இருந்ததுக்காய் நன்றி ராஜா. உங்க கோடான கொடி நன்றி ராஜா, கோடான கொடி நன்றி ஐயா. உமை துதிக்கும், உமை மகிமைப்படுத்தும், உமை பாடவும் ஐயா. நீர் கிருபை செய்த கண்டி அப்பா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்து மீட்பை உண்டாக்கி பரலோகம் என்னும் ராஜ்யத்தை உண்டாக்கி தந்திரே, நன்றி அப்பா. உம்மை போல அன்புள்ளவர் யாருமே இல்லையா, உம்மை போல அன்புள்ளவர் யாருமே இல்லை சுவாமி. உம்மை நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உமக்காக வாழத்தக்கதாக 100க்கு 100 உம்மை நம்பத்தக்கதாக நீர் கிருபை செய்த நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சந்தோஷம், சமாதானம், மன மகிழ்ச்சி உண்டாக்குறதாய் ஜெபிக்கிற மாட்டேன். உம்மை நம்புகிற யாரை நீ புறம்பே தள்ளுவது கிடையாது ராஜா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பாரே. அவர் நம்மை விசாரிக்கிறார். அப்படியா அவர் மேல் எங்களுடைய நம்பிக்கை இருக்கிறதாக நீ கிருபை செய்யப்பா. எங்களை விசாரிக்கிற தேவன், எங்களை விசாரிக்கிற தேவன், எங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்குற தேவன். பாதுகாத்துருங்க. அப்படின்னு கூட அப்படியே நடத்து சாமி, அப்படின்னு கூட அப்படியே நடத்துங்கப்பா. ஒரு சமூகத்துல நித்தம் காத்திருக்கிறமான மாற்றிக்கொள்ளுங்க. எல்லா மக்கள் மேலே கிருபையா இருங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய சந்தோஷம், சமாதானம், ஐக்கியம்
இன்றும் என்றும் சதா காலையிலும் கர்த்தருடைய வருகிறதுமாய் இன்றும் என்று எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சொல்லி. என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லி, அவர் செய்த சகல உபகாரம் பண்றதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord.